ஹலோ, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரீடிங் பார்க்கலான்னு மைண்டில் வந்துச்சு. மார்னிங்லேருந்தே வந்துட்டு ஒரு ஆரா சம்மந்தமாக ஏதாவது ஒரு ரீடிங் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் வந்துட்டே இருந்ததுனால ஒரு ஸ்பெஷல் டாபிக்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்கு. சில பேருக்கு உங்களுடைய ஆரா என்னன்னு உங்களுக்கு மேபி சில பேர் மெடிடேஷன் போகிறீங்க, சில கிளாஸஸ்லாம் நீங்கள் போகிறீங்க ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆரானா எப்படி நீங்கள் பார்க்க முடியும், உங்களுடைய ஓன் ஆரா நீங்கள் எப்படி பார்க்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிளெயின் வால் சைடு நீங்கள் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு உங்களுடைய இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை வந்துட்டு இப்படி கொஞ்சம் இப்படி அகட்டியா இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஃபிங்கர்ஸ் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர்ஸ் நடுவில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை வந்துட்டு கண்ணு இமைக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ஆரா என்னன்றது இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு ஸ்லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வரலன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் உங்களுடைய ஆரா என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரீடிங் ஸ்டார்டிங் பண்ணும்போது 0, 1, 2 and 1, 3. ஓகே, 12 and 13 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். யாருக்காவது நம்பர் 11 பார்க்குறவங்களா இருப்பீங்க, அடிக்கடி 33, 22, 111 இதெல்லாம் பார்க்குறவங்களா இருப்பீங்க. இது ஒரு ஆரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரான ஆரா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பர்சனோட நம்மளுடைய ஒரு அந்த எனர்ஜி வந்துட்டு அவங்கள பற்றி சில டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய ஆரா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுனால. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உங்களுடைய ஆரா நீங்களே பார்க்க முடியும். மற்றவங்க தேவை கிடையாது உங்களுடைய ஆரா பார்க்குறதுக்கு, நீங்களே பார்க்க முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தானாக அது உங்களுக்கு இதாகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஆரா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக ரீடிங்கில் நான் இப்போ உட்காந்துட்டேன், இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து சேனல் ஆகிற மெசேஜ் வச்சு நான் எதனா ஒரு கலர், நான் ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக எதனா ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஆரா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? 17 0017 17 பார்க்குறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக ஹோப்ஃபுல் லைஃப், ஹோப்ஃபுல். ஒவ்வொரு ஆரா கலர் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன் டைமிங் அண்ட் இது ஆராக்கு போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர், ஃபர்ஸ்ட் ஆரா ரெட் செலக்ட் பண்ணுறவங்க உங்களுக்கான ரீடிங். லைக் ரெட் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். மிஸ் பண்ணிட்டேன் நான் டைமிங்கு. ஓகே, அப்புறமா எழுதிக்கிறேன், ஜஸ்ட் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். ஆரா ரெட், உங்களுடைய ஆரா ரெட் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்னவா இருக்கு, கரண்ட் சிச்சுவேஷன் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்றது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் லைஃபை லைக் உங்களுடைய கலர் இண்டிகேட் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஒரு பேஷனேட்டாக லைஃப்பில் வந்துட்டு நிறைய சக்ஸஸ் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அது ஒரு ஸ்டேபிளான லைஃப், ஒரு ஸ்டேபிளான ஏதோ ஒரு சக்ஸஸ், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பாருங்க. எல்லாமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற திங்ஸ் ஒரு ப்ராசஸிங் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ரொம்பவே ஒரு ஸ்பீடப் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் யோசிச்சு நீங்கள் சக்ஸஸை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இப்போதைக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா, உங்களோட ஆரா ரெட் கலர் இருந்ததுன்னா, இல்லை சில பேருக்கு ரெட் உங்களுக்கு பிடிச்ச கலராக இருந்ததுன்னா அது கூட நீங்கள் வந்துட்டு லைக் அது கூட ஆராவா நீங்கள் இது இண்டிகேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அட்ராக்ட் ஆகிற கலராக இருந்துச்சுன்னா ரெட் உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப பேஷனேட் எனர்ஜியாக இருக்கிறீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க. எல்லாமே ஒரு கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, எல்லா விதமான விஷயங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க. இதில் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணேன் ரீடிங், எப்படி வருதுன்னு தெரியல. நீங்கள் இந்த ரீடிங் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி உங்களோட ஆரா சம்மந்தமாக உங்களுடைய இப்போதையோட லைஃப் சிச்சுவேஷன், கரண்ட் மூமெண்ட், கரண்ட் சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குன்றதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். சரியா? உங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான இமோஷன்ஸ், உங்களுடைய லைஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய
2 கார்டு வந்திருக்கா? பென்டிகல்ஸ் நிறைய வருது போல இருக்கே உங்களுக்கு. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா பென்டிகல்ஸில்? வான்ஸ், பென்டிகல்ஸ். எதுவுமே குறை இல்லை உங்களுக்கு லைஃப்பில், எந்த விஷயமும் குறை இல்லை உங்களுக்கு. இன்கேஸ் குறை இருக்கிற மாதிரியே நீங்கள் யோசிக்கல எந்த விஷயமே. நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு நினச்ச விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க நீங்கள். ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்பவே அதிகமான ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கிறீங்க நீங்கள். பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, லியோ. நிறைய விஷயங்கள், பண்ணாத விஷயங்கள், மேபி நீங்கள் பாஸ்டில் பண்ணாத விஷயங்களை கூட இப்போ வந்து ரொம்ப ஒரு போல்டாக, ஒரு பேஷனேட்டாக அந்த விஷயங்கள்லையும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும். அந்த விஷயத்துலையும் நம்ம வந்துட்டு குறைஞ்சவங்களாக இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம ஒரு எல்லாத்துலேயும் ஒரு நம்பர் 1 பர்சனாக நம்ம லைஃப்பில் மாற்றணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனர்ஜி இப்போ இங்கே. இப்போதைக்கு உங்களோட எனர்ஜி அப்படி தான் இருக்குது. எடுத்த விஷயத்த முடிக்கணும். அதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் முடிஞ்ச அளவுக்கு அதில் நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ரெட் செலக்ட் பண்ணவங்க. ஓகே, இதான் ரெட் செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங். நெக்ஸ்ட் கலர் ஆரஞ்ச். ஆரஞ்ச் செலக்ட் பண்ணவங்களோட ரீடிங். டைமிங், ஓகே, டைமிங் எழுதிட்டேன் ஆரஞ்சு கலருக்கு. ஆரஞ்ச் செலக்ட் பண்ணவங்க ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சன். லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே ஒரு மற்றவங்களை பற்றியே எப்போவுமே மற்றவங்கள தான் முன்னே வச்சு யோசிப்பீங்க. உங்களை பற்றி அடுத்தது தான் எப்போவுமே ப்ரையாரிட்டி வந்து மற்றவங்க தான் உங்களுக்கு. அவங்களுடைய நல்லது கெட்டது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே, ஆரஞ்ச் செலக்ட் பண்ணவங்க சில பேர் நீங்கள் வந்துட்டு நிறைய ஒரு டெம்பிள்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட பிளேசஸ் போகணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் போகணும்னு சொல்லி நிறைய விருப்பப்படுற பர்சனாக இருப்பீங்க. நிறைய புது திங்ஸ், புதுவிதமான ஜேர்னி உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட், ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் இருக்கிற பர்சன் நீங்கள் லைஃப்பில். எந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தால், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இப்போதைக்கு இல்லை, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஒரு போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்கிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய அந்த என்லைட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு அவேக்கனிங். லைஃப்பில் வந்துட்டு புதுசாக சில விஷயங்களை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், புதுசாக சில விஷயங்களை பார்க்கணும், கற்றுக்கணும், சில ரிலீஜியஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், நிறைய ஆர்வம் இருக்குங்க. நிறைய ஜேர்னி பிளான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நான். மேபி ட்ராவலிங் பிளான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நிறைய விஷயம் கற்றுக்கணும், பார்க்கணும், போகணுன்றதுக்காக. கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் பர்சனாக இருக்கீங்க. ஆல் ஓவர் மைண்ட் லெவல்லையும் சரி, ஒரு யோசிக்கிற விதத்தில் எல்லா விதத்தையுமே ஒரு ஸ்டேபிள் பர்சனாக இருக்கீங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ரொம்ப இன்வால்வ்டு பர்சனாக தெரியுறீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ரொம்ப இன்ட்யூட்டிவ் பர்சன் நீங்கள். கான்ஃபிடென்ட் அதிகம், ரொம்ப இன்ட்யூட்டிவ் பர்சன். உங்களுக்கான கார்ட்ஸ் உங்களுக்கு 2 கார்டுக்கு மேலே எடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கார்டோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். சரியா? லைக் நியூ லைஃப், அதுதான் நியூ லைஃப். நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஸ்பிரிச்சுவலி ஒரு ட்ராவல் நம்ம க்ரியேட் பண்ணணும். இல்லை ஸ்பிரிச்சுவலி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ரொம்பவே ஒரு இன்ட்யூட்டிவாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே அனலைஸ் பண்ணுறீங்க. ஒரு கிளியராக எந்த ஒரு ஸ்க்ரீனுமே இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி. ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பர்சனை நீங்கள் பார்த்தாலும் சரி, அவங்கள பற்றின ஒரு கிளியர் மைண்டில் உங்களுக்கு ஒரு இமேஜ் உங்களுக்கு தானாகவே தெரியுது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கீங்க. எந்த விதமான தடையும் இப்போதைக்கு உங்கள் கண்ணுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எந்த பிளாக்கேஜும் இல்லை. ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணி தான் போயிட்டுருக்கிறீங்க லைஃப்பில். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வர வேண்டி இருக்குது.
ட்ரை பண்ணாத நிறைய விஷயங்களும் நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. நிறைய விஷயங்கள் லைக் பைல்வான் சொன்ன மாதிரி ரெட்டில் இதுலேயும் பைசீஸ் எனர்ஜி இருக்குது. ஸ்கார்பியோ, பைசீஸ். 6 முக்கியமான நம்பராக இருக்கலாம் உங்களுக்கு. ஆரஞ்ச் செலக்ட் பண்ணவங்களுக்கு 6ன்றது ஒரு முக்கியமான நம்பராக இருக்கலாம். நீங்கள் ஆரா செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு இதில் டிஸ்கிரிப்ஷன்ஸில் எழுதும்போது நான் சில எழுதிடுறேன், அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு நல்ல லைஃப்காக தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணி அதுக்காக தான் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் நிறைய ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு மைண்டில், நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக முடிப்பீங்க. நீங்கள் என்ன மைண்டில் யோசித்து வச்சுருக்கீங்களோ பிஸ்னஸ் பற்றி, இல்லை லைஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வெற்றின்றது உங்களுக்கு தான். 2 of Swords. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா? எனக்கே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது ரீடிங். என்னன்னு தெரியல, கொஞ்சம் உங்களோட எனர்ஜி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரோட ரீடிங்கோட எனர்ஜி பார்ப்போம். எல்லாருக்கும் எனர்ஜி இப்படி தான் இருக்குதா அப்படின்னு. எல்லோ ஆரா செலக்ட் பண்ணவங்க, இன்கேஸ் எல்லோ கலர் செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா, எல்லோ கலர், எல்லோ ரொம்பவே எல்லோ கலர் செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற பர்சன். என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற பர்சன். இப்போதைக்கு உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, இல்லை ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக, ஏதோ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஏதோ ஒரு உங்களுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காத மாதிரி இருக்குது. ஸோ அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த இஷ்யூஸில் ஏதோ ஒரு இஷ்யூ உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிறதுக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. கிடைக்குமா, கிடைக்காத, நமக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமா இந்த விஷயத்தில், நமக்கு சாதகமாக அமையுமான்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். சில பேர் ஃபாரின் போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். இதெல்லாம் கண்ட்ரி சேஞ்ச் ஆகுறது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்துக்காக. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கும். மேபி ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும், சக்ஸஸ் வரும். இப்போதைக்கு உங்களுக்கு அதில் எந்த விதமான ஒரு உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி தெரியலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறாங்க. இது எடுக்க சொல்லி தோணுச்சு, அதை எடுத்துட்டேன். ஓகே, யூனிவர்ஸ் கைட் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனே பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள். ஃபுல் கார்ட் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வரும் உங்கள் லைஃப்பில். நிறைய சேஞ்சஸ் வந்துட்டும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, கொஞ்சம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணாலும் அடுத்த செகண்டே ஒரு டக்குன்னு உங்கள் மைண்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு பிரிஸ்காக, ஒரு ரொம்பவே சந்தோஷமாக, ஹாப்பியாக, ரொம்பவே ஒரு ஆப்டிமிசம் இருக்கிற பர்சனாக தான் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ இல்லை எப்போவுமே அப்படி தான் நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் நீங்கள். ஓகே, 4 க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஆரா க்ரீன் கலர்ஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தராக கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அட்ராக்ட் ஆகிற கலர் வச்சு. ஏன்னா நான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஆரா தெரிஞ்சவங்க ஆரா கலர் செலக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆரா கலர் தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ், உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும், எது நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்களோ அந்த கலர் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்க அடிக்கடி 122 பார்க்குறவங்களா இருக்கலாம், 1220 பார்க்குறவங்களா இருக்கலாம், 2222 பார்க்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் அடிக்கடி எதாச்சும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம். க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்க ரொம்பவே வந்துட்டு மேபி நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமாக பேங்க்கில் இல்லை ஏதோ ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு
ஒரு ஜாப் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். பேசுகிற அந்த திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பேசியே அந்த ஃபினான்ஸ் விஷயமா சில பேருக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த சேவ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸை எப்படி அவங்க டபுள் ஆக்கலாம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பர்சனாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது ஃபினான்ஷியல் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப பேசுகிறதுல ரொம்ப திறமையான பர்சன் நீங்கள். ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலில் இந்த மாதிரி விஷயத்தில் என்ன தான் நீங்கள் திறமையாக ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல ஒரு இதுவாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அதில் கொஞ்சம் நீங்கள் நிறைய விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் நல்ல விதத்தில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா நீங்கள் இது எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்கீங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போது இதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு. அது லவ்வாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, அம்மா அப்பா ஒரு பேரண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு பிரதர் சிஸ்டர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் அதிகம் மூக்கம் நுழைக்கக்கூடாது. ஃபேமிலி இஷ்யூஸில் நம்ம வந்து ஏதோ வேலைக்கு போனோமா வந்தோமா நம்மளுடைய க்ரோத்தை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபினான்ஷியல் க்ரோத்தை மட்டும் பார்க்குறது கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட ஃபேமிலி உங்களுடைய எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதுலேயும் சில க்ரோத் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்றதை கவனிங்க. சரியா? ஃபேமிலியும் முக்கியம். இப்போதைக்கு இருக்கிற உங்கள் சிச்சுவேஷன் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சேம் சேஞ்ச் தான் வருது. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும். சில விஷயங்களை ஒர்க்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பற்றியும் யோசிக்கிறது நல்லது. சரியா? மற்றபடி நீங்கள் எல்லா வித ஸ்கார்பியோவாக இருக்கலாம், வீனஸ் உங்கள் சார்ட்டில் இருக்கலாம், விர்கோ, கேப்ரிகான், பைசிஸ், ஸ்கார்பியோ. ஓகே, இந்த எனர்ஜிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைமிங்ஸே எழுதலை. நான் எதுக்குமே டைமிங்ஸ் எழுதவே இல்லை. நான் ப்ளூ கலர் ப்ளூ ஆரா செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எனர்ஜி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு ப்ளூ ஆரா இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்களா. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்கன்னா ப்ளூ கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளூ கலர் செலக்ட் பண்ணவங்க உங்கள் எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எப்படின்னா ஒரு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்களுடைய எனர்ஜின்றது ரொம்ப காம் எனர்ஜியாக தெரியுது. ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ரைட். நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த கார்டு தான் நான் பாட்டமில் என்ன இருக்குது அந்த டெக்லன்னு பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ரொம்பவே அதுலேயே ஊறி போன பர்சன், ரொம்ப ஒரு இன்க்யூட்டிவ் பர்சன். ரொம்ப நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க. யோசிக்கிற உங்களுடைய எல்லா விஷயமும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அலைண்டாக இருக்கிறீங்க எல்லா விதத்துலையுமே. நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, கேட்குறீங்க, எல்லாமே வந்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ரொம்ப கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிற பர்சன், ஸ்டேபிளாக இருக்கிறீங்க மைண்ட் செட்டில். நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏதோ விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அந்த விஷயத்தில். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க. மேபி ஏதோ ஒரு ஜேர்னி சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீடிங்ஸில் நான் நேற்று ரீடிங்ஸில் சொன்ன எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருக்கேன். நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப், நிறைய சக்ஸஸ் லைஃப்பில், நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வரப்போகுது. சேம்
நிறைய சேஞ்சஸ், டெவில், நியூ பிகினிங்ஸ், சில விஷயங்களை முடிக்கிறீங்க. நீங்கள் எப்போயோ விஷயங்களை முடிச்சாச்சு, நிறைய விஷயங்களை நீங்கள் எண்ட் கொடுத்துட்டீங்க, தி எண்ட். நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாமே உங்களுடைய மைண்ட், இப்போ இருக்க உங்கள் எனர்ஜி எல்லாமே நியூ திங்ஸ், புதுசாக தான் நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் சில சுச்சுவேஷன்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சில சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய மைண்ட் யோசிக்கிறதுலேருந்து எல்லாமே நான் புதுசாக ஒரு நியூ பர்சன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ என்னோட சிச்சுவேஷன் நான் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் ஒரு ரொம்பவே ஜாலியான பர்சனாக, ஒரு ஃப்ரீ திங்கராக, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட்லி கரெக்ட். வெரி குட். நெக்ஸ்ட் ரீடிங் போகலாம். ஒயிட். இன்கேஸ் ஒயிட் ஆரா செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே பியூர் ஹார்ட், பியூர் மைண்ட், எல்லாருக்குமே நல்லது யோசிக்கிற ஒரு பர்சன். ஒயிட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஒயிட் ஆரா உங்களுக்கு இருந்ததுன்னா, லைஃப்பில் நிறைய விஷயங்களை போராடி தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இன்னமும் நீங்கள் சில விஷயங்களை ஜெயிச்சுட்டே வந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட் உங்களுக்கு கிடைக்கிது. இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான சில சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. ரொம்ப ஸ்டேபிளான பர்சன் லைஃப்பில், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒர்க் விஷயத்தில் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருக்கீங்க. நீங்களும் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப 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 இன்வால்வ் ஆகிற பர்சன். ஒயிட்டுங்கிறது ரொம்ப ரேர் ஆரா. ஒயிட் ஆரான்றது, ஒயிட் கலர் ஆரா ரொம்ப ரேரான ஒரு விஷயம். நீங்களும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க. நீங்கள் இருக்கிற பிளேஸில், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கட்டும், ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட் இருக்கிற பர்சன், டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தையும் பார்க்குற பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதிகமாக நீங்கள் எல்லாருக்கூடையும் சேர மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கூட சேர்றதுக்கு கூட மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா, ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சாலும், வேலை இடத்துல இருக்கட்டும், எந்த விஷயத்தில் இருக்கட்டும், ஆனால் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். அது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் அது ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை எந்த ஒரு தவறான விஷயமும் கிடையாது. நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. மற்றவங்க கிட்ட வந்து அந்த ஒரு உங்களை சுற்றி இருக்க பர்சன்ஸ் கிட்ட வந்து ஒரு எல்லாருமே வந்து உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகுறவங்க, ஒரு ஈவில் ஐஸ், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குற பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. பெட்டர் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதே பெட்டர். அவங்க ஒதுக்குனாலும் சரி, நீங்கள் ஒதுக்குனாலும் சரி, நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது பெட்டர். இது எந்த விதத்துலையும் ஒரு தவறான விஷயமும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. சந்தோஷப்படணும். நீங்கள் உங்களுடைய ஜேர்னி, லைஃப் ஜேர்னி, ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் அனைத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே நியூ பிகினிங்ஸ். அந்த கார்டு இதில் மிங்கில் இருக்குது, அதையும் நான் எடுத்துக்கிறேன் இதுக்காக. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டார் குவாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகக்கூடிய பர்சன். பாருங்க, உங்கள் நியூ லைஃப்க்கு ஜேர்னி ஸ்டார்ட். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் எடுத்த டிசிஷனில், நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்க. மற்றவங்களோட சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, கடவுளோட சப்போர்ட் எனக்கு இருக்குது, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்றதில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் யாருடைய ஒரு தயவும் இல்லாமல், யாருடைய ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிது. என்ன விதமான விஷயம் இருந்தாலும் சரி. 17 அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. 17, 18, 9, 999, இதெல்லாம் 555, இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குற விஷயமா இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறதா இருக்கும். உங்கள்கிட்ட பேசலைன்னா நீங்கள் கவலைப்படுற அவசியம் கிடையாது யாரும். நீங்கள் அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது பெட்டர். இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸில் உங்களுடைய எனர்ஜி ரொம்பவே ஒரு ஹை லெவலில், நீங்கள் ஹை வைப்ரேஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க உங்கள் எனர்ஜி. அதை யாருமே வந்துட்டு மெஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் எனர்ஜி நீங்கள் பாதுகாத்துட்டு நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை பண்ணுறீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு. சரியா? ப்ரௌன் ஆரா அல்லது ப்ரௌன் கலர் பிடிச்சவங்க நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணவங்க
ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுடைய எனர்ஜி ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணவங்க லைஃப்பில் சக்ஸஸ், அது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் லைஃப்பில் சந்தித்தது எல்லாமே ஒரு ஃபெயிலியர். உங்களை மட்டம் தட்டுறவங்க, எப்போவுமே உங்களை வந்து டவுன் பண்ணுறவங்க, எப்போவுமே உங்களை ஏமாத்துறவங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க லைஃப் ஃபுல்லாகவே. நீங்கள் அதுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்களை விட்டு விலகியும் வந்திருக்கீங்க. முக்கியமாக உங்களுக்கு தேவை ஒரு சக்ஸஸ். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்க லைஃப்பில் கிடைக்கணுன்றதுக்கு, அந்த விஷயம் எல்லாத்துக்குமே தடை 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 தடை. அதுக்கு ஒரு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து சதி செய்கிறது, டவுன் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோதான் அடி மேலே அடி மேலே அடி மேலே அடி விழுந்தாலும் நான் ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி திரும்ப 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 எழுந்திரிச்சு நிற்கிறீங்க போல்டா. எம்ப்ரர். வாவ் 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 வாவ். அது சொல்லுவாங்க, அடி மேலே அடி எது சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு தெரியல சொல்கிறதுக்கு. எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அது நகரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அம்மிக்கல். அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் பட்ட இவ்வளோ கஷ்டமும் இவ்வளோ ஒரு அவமானம், இவ்வளோ ஒரு லைஃப்பில் உங்களை டவுன் பண்ணது எல்லாமே வந்துட்டு, உங்களை பிடிக்காதவங்க வந்துட்டு இது எல்லாமே வந்து உங்களை டவுன் பண்ணும். இன்னும் நீங்கள் உடஞ்சி போவீங்க லைஃப்பில். நீங்கள் ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்க முடியாது, உங்களுக்கு சந்தோஷம்ன்றது கிடையாது. லைஃப்பில் எந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்காம லைஃப்பில் நீங்கள் இப்படியே இருக்கணும்னு சொல்லி நினச்சாங்க, முடங்கி போயிட்டு. ஆனால் நீங்கள் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கீங்க, மேல் ஆர் ஃபீமேல். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது லைஃப்பில். என்ன மாதிரி கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். வேர்ல்ட் கார்ட், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அவங்க எவ்வளோதான் சதி பண்ணாலும் அவங்களோட சதி உங்களை வந்து சக்ஸஸை நோக்கி தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இன்னும் கான்ஃபிடென்ஸ் அதிகப்படுத்தியிருக்கு, இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டாக ஆயிருக்கீங்க. எல்லா விஷயத்துலையுமே எல்லாமே ஸ்ட்ராங் பாருங்கள். எஸ் ஆஃப் கப்ஸ். எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கிளாரிட்டி நீங்கள் கிடைச்சி நிறைய விஷயம் இது எல்லாமே நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டீங்க. ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குன்றதுக்கு அவங்களே உங்களை வந்து சக்ஸஸ் நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. யாரும் உங்களை தடுக்கவே முடியாது. என்னதான் சதி செஞ்சாலும் சரி, என்னதான் உங்களை டவுன் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷன், நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்க்காக நீங்கள் பாடுபட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது லைஃப்பில். யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கெலாம் யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்கார்ற பர்சன் கிடையாது. அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பூஸ்ட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கீங்க, தவிர நீங்கள் டவுன் ஆகலை இப்போது எனர்ஜியில். ஓகே, சம்டைம்ஸ் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் வந்துட்டு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது, அந்த மாதிரி சில பேர் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஈகோன்றது ரொம்ப ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க, ஈகோவாக இருக்காதீங்க. எல்லா விஷயத்துலையும் ஒரு ஈகோ பர்சனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈகோன்ற அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அழிச்சிடுங்க. உங்கள் டிக்ஷனரியிலேருந்து ஈகோன்ற அழிச்சிடுங்க. எப்படி நீங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் லைஃப்பில் முன்னேறி போகிறீங்களோ அதில் ஈகோவே இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துலையுமே யார்கிட்டையுமே ஈகோ இருக்க வேண்டாம். சரியா? இது யாருக்கும் சேரணும், அதுக்காக சொன்னேன் இந்த மெசேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளாக் ஆரா ஆர் பிளாக் கலர் செலக்ட் பண்ணவங்க. சரியா? பிளாக் ஆரா பிளாக் கலர் செலக்ட் பண்ணவங்க அட்ராக்ட் ஆகிருக்கீங்க. பிளாக் கலர் உங்களுக்கான ரீடிங். பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பிளாக் கலர் பிடிச்சவங்க இல்லை பிளாக் ஆரா இருக்கவங்கன்னா ரொம்ப பெரிய சக்ஸஸ்
ரொம்ப பெரிய சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா இப்போதைக்கு நீங்கள் சீக்கிரமே பண்ண போகிறீங்க. சில பேர் பண்ணிட்டு இருக்கீங்க செலிப்ரேஷன்ஸ். கேர்ஃபுல். உங்களை சுற்றி சில பேர் வந்துட்டு ஏதோ சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய எனர்ஜியில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஒரு கிளியராக யோசித்து பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சக்ஸஸ்ன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் மற்ற விஷயங்களை கவனிக்காமல் மறந்துடாதீங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணுறீங்க, எது நீங்கள் சீக்ரெட்டாக வைக்கணுன்ற விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. இப்போது நீங்கள் சக்ஸஸ் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை சீக்கிரமே அனுபவிக்க போகிற பர்சன். எந்த விஷயமும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. நியூ லைஃப். இது உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி உங்கள் எனர்ஜியில் நிறைய விதமான எனர்ஜிஸ் இருக்கிறாங்க. உங்களுடைய இந்த சந்தோஷம், இந்த ஒரு சக்ஸஸ் வந்து உங்ககிட்டேருந்து பறிக்கணுன்றதுக்காக சில பேர் யோசிச்சுட்டும் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் மெசேஜ் தான் உங்களுக்கு. ரொம்ப பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, எப்போவுமே உங்களுக்கு கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் அனிமல் ஸ்பிரிட் நம்பிக்கை இருக்கிற பர்சனாக இருக்கலாம். சில பேர் பார்க்குறவங்கள ஃபேரிஸில் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கலாம். ஏஞ்சல்ஸ் அண்ட் ஃபேரிஸ் அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், நிறைய நாலேஜ் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை சக்ஸஸ் நோக்கி போகணுன்றதுக்காக எல்லா விதத்துலையும் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமலே கைட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கிளாரிட்டி நீங்கள் தெரியுது, உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க கிளாரிட்டி. இதுதான் இன்னைக்கான ரீடிங். ஓகே, யாருக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆரா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே சில பேருக்கு உடனே தெரியும், சில பேருக்கு டைமிங் ஆகும். நீங்கள் அப்பப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கை இந்த விரலுக்கு நடுவில் நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி இப்படி இதாகிட்டு போயிட்டு வரும் கலர்ஸ். அதில் உங்களுக்கு தெரிய வரும் உங்களோட யாரா என்னன்னு சொல்லிட்டு. சரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு மெடிடேஷன்ஸ் பண்ணும்போதும் தெரியும், அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். வேறு சில பேர் வந்துட்டு கோல்டு கலர் பற்றி சொல்லலை, இந்த கலர் பற்றி சொல்லலைன்னா கேட்காதீங்க. எல்லோ கலரே நீங்கள் அதுக்கு இதுவாக எடுத்துக்கலாம், சிக்னிஃபிகண்ட்டாக எடுத்துக்கலாம். கேட்பீங்க யாரா கண்டிப்பாக வந்து, அதுக்காக தான் இப்போவே சொல்கிறேன். எனக்கு தெரியுது யாரோ கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கலருக்கும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிக்னிஃபிகண்ட் இருக்கும் இல்லையா, டபுள் கலர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை எதனா நான் இங்கே சொல்லியிருக்க கலர்ஸை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆரா கலரோ இல்லை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய கலர்ஸோ, நான் என்ன கலர் சொல்லியிருக்கனோ அதுலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடிங் பாருங்கள். இது ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியது, நான் இப்போ கடைசியில் சொல்கிறேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் வீடியோ பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். சரியா? டேக் கேர். காட் பிளஸ்.